எக்ஸைட்டடாக இருக்கேன் பிகாஸ் அஃப்கோர்ஸ் தளபதி மூவி லாஸ்ட் இன்னும் சொல்கிறாங்க வேறு. ஸோ அஃப்கோர்ஸ் அவ்வளோ செலிப்ரேஷன் இல்லைனாலுமே ஸ்க்ரீனில் போயிட்டு என்ஜாய் பண்ணலான்னு. பயங்கர சம்பவம் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பிபி என்ன பண்ணியிருக்காருன்னு தெரில, பட் விஜயகாந்த் சார் வர்றது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு. அதெல்லாம் வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும் ப்ரோ. எல்லாரும் பயங்கரமாக இருக்கும்ன்றாங்க. வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும். 4 மணி ஷோ இங்கே இல்லைன்றதான் ஒரே ஒருத்தர் எங்களுக்கு. பயங்கரமான FDFS இருக்குது. நீங்களே பார்த்தா மாண்டேஜஸ்லாம் எடுத்திருப்பீங்க. ப்ரீ செலிப்ரேஷன் அப்படின்றத விட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஹையாக இல்லை. இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான். ஏன்னா 4 o'clockலாம் கேரளாவில் போட்டுட்டாங்க. செம்ம ரிவ்யூஸு. நாங்கள்லாம் 6:30 மணிலேருந்தே ஐயோ 9 மணி எப்போ ஆகும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே கிட்ட டைமெல்லாம் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அண்ட் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு. விஜய் சாருக்கு இது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு துப்பாக்கிக்கு அப்புறம் வந்து நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற படம் கோட்டு. பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் ப்ரோ. படம் ஆல்ரெடி செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்னடா பண்ற இவங்கெல்லாம் அஜித் ஃபேன்ஸ் ப்ரோ. எல்லாரும் கேட்டு ஈவினிங் கேட்டு சொல்றேன். எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு போட்டி? பயங்கர எக்ஸ்பெக்டடா இருக்கு. என்ன சொல்றதுனே தெரியல. ஸ்பாயிலர்ஸ் காலையில 4 மணி நான் அதுதான் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் நைட்டு வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப் டவுன்லோட் பண்ணி, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் ரெண்டுமே டவுன்லோட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபாரின்லலாம் கொஞ்சம் முன்னாடியே ரிலீஸ் ஆகிறதுனால, அதனால் வந்து இவங்க ஏதாவது தலை ரெஃபரன்ஸ்லாம் ஏதாவது இருக்கும், ஸ்பாயில் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பார்க்கல. இப்போது 9 AM போய் ரோஹினியில் வந்திருக்கேன். நாங்கள் எதையுமே பார்க்கல ப்ரோ. எதையுமே பார்க்க மாட்டோம். இங்கே தான் நேராக ஸ்ட்ரைட்டாக இங்கே எதையுமே பார்க்க மாட்டோம். ஃபோனே எடுக்கல. நிறைய பேர் சொன்னாங்க. ஐ ஹாவ் நோ கமெண்ட்ஸ் ஆன் தட். நான் வந்து பேசிக்கலி இந்த மூவியை பார்க்குறதுக்கு மெயின் காரணமே தளபதி விஜய் தான். ஸோ அஃப்கோர்ஸ் ஐ ஹோப் இஸ் ஆக்டிங் அண்ட் எவ்ரி திங் வில் பி குட் ஆஸ் ஹி டஸ். இல்லை ப்ரோ, அது நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் வெங்கட் பிரபு நல்லா பண்ணியிருப்பாரு. ப்ளஸ் கேமியோஸ் நிறையா சொல்லியிருந்தாங்க. தளபதி படம் அவ்வளோதான், அதுக்காக தான் வந்திருக்கோம். சிவகார்த்திகேயன், த்ரிஷா அதை ரிவீல் பண்ணிட்டாங்களே. ஆமாம், விஜயகாந்த் இருக்காரு. ரெஃபரன்ஸ் நிறையா இருக்கும். பழைய விஜய் படம்லாம் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான். காலையில் 12 மணிலேருந்து வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் எதுவுமே பார்க்கவே இல்லை. ஏன்னா நிறைய ஸ்பாயிலர்ஸ் இருக்குன்ட்டு. அதனால் வந்து பிளைண்டாக போகிறேன். பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது ப்ரோ. இப்போதைக்கு வந்து இன்னும் ஒரு 1 hour தான் இருக்குது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஏஜஸ் சைட்லேருந்து பெருசாக ஹைப் தரல. பிரேம்ஜியோ வைபவ் அவங்க தான் வந்து ரொம்ப ஹைப் பண்ணிட்டாங்க படத்தை. ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. எது பார்த்தாலும் தேட்டரில் பாருங்க அப்படின்னாரு. எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, பட் வந்து லியோ அளவுக்கு இருக்கானா இல்லை. அதெல்லாம் எல்லாமே ஃபுல் எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும். டோனி, தளபதி வேற லெவலு. விஜய்னாலே பிடிக்குங்க எங்களுக்கு. வேற எதுவுமே பிரிக்காதீங்க. விஜய்னாலே எங்களுக்கு பிடிக்கும், அவ்வளோதான். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் ப்ரோ. வேற லெவல் எக்ஸைட்மெண்ட்ல இருக்கும். அமுக்கு டுமுக்கு அம்மாள் டும்மால் தான் தளபதிக்கு. இளைய தளபதி தான் பிரதர் ஃபேவரட். பட் இருந்தாலும் இப்போ தளபதிக்காக தான் வந்திருக்கோம். தளபதி படத்தில் யார் வந்தாலும் இன்னும் பயங்கர எக்ஸைட்டடாக இருப்போம். அதெல்லாம் சொல்ல வேற லெவல் ஃபீலிங்காக இருக்கும். அதனால் சான்ஸே இல்லை. இன்னும் பார்க்குற வரைக்கும் இன்னும் ஒரு 15 minutes பார்த்துட போகிறோம். டிஏஜிங் வந்து ஆக்சுவலாக தான் ஏஐ வச்சு தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, எக்ஸாக்டாக தெரில என்னன்ட்டு. ஸோ அது நான் நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். இப்போ ஏஐ வச்சு தான் விஜயகாந்த் ஐயாவையும் வந்து போட்டிருக்காங்க. இப்போது எனக்கு என்ன இன்னொரு ஹாப்பியான விஷயம்னா, ஃபேன்ஸோட கருத்து கேட்டு அவர் மாற்றினார்ல அந்த லுக்கை. ஃபஸ்ட்டு வரும்போது நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது. என்னடா இது, அந்த ஸ்பார்க் சாங் ரிலீஸ் ஆகும்போது அதுதான் எனக்கு ஒரு ஃபேன்ஸோட கருத்தை கேட்டு ஏஜிஎஸ், வெங்கட் பிரபு அவங்க பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.